அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல ப்ராபபிலிட்டி அதுல ரேண்டம் வேரியபிள்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல சில 2 மார்க் கொஸ்டின்ஸ பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கொஸ்டின் நம்பர் 1 என்ன கொடுத்திருக்கோம்னு பாருங்க. செக் வெதர் த ஃபங்க்ஷன் f of x க்கான வேல்யூ 1, 2, 3 and 4 கொடுத்திருக்கோம். கேன் சர்வ் as ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். அப்ப இந்த ஃபங்க்ஷன் இந்த இன்டர்வலை பேஸ் பண்ணி ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனா இருக்க முடியுமான்னு கேட்கும். ஸோ அதுக்கு நமக்கு ஆக்சியம் ஆஃப் ப்ராபபிலிட்டி தெரியணும். ஸோ ஆக்சியம்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி என்ன சார் சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சியம்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஸோ எல்லா ப்ராபபிலிட்டி வேல்யூ PI வேல்யூஸ் மஸ்ட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அதாவது நோ நெகட்டிவ் வேல்யூஸ். நோ நெகட்டிவ் வேல்யூஸ் 1. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் PI எல்லா ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கணும். இதுதான் நம்ம டோட்டல் ப்ராபபிலிட்டின்னு கூட சொல்லலாம். டோட்டல் ப்ராபபிலிட்டி. சம்டைம்ஸ் ஆக்சியம்ஸ் கேட்கும்போது இந்த 2 பாயிண்ட்ஸ் எழுதுனா கூட போதும். ஓகேங்களா? வாட் ஆர் தி ஆக்சியம்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி கேட்டா இந்த 2 பாயிண்ட் எழுதுனாலே மார்க் கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க சார், எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம்? 1, 2, 3 and 4. அப்போ சப்போஸ் நம்ம எழுதும்போது டேபிள் ஃபார்ம்ல எழுதுனா x ஈக்குவல் டு 0, 1, 2, 3ன்னு எழுதுவோம். 3 and 4. இங்க 0க்கு வேல்யூ கிடையாது. அதனால டைரக்டா 1ல தான் ஸ்டார்ட் பண்றோம். the same time corresponding probability. அப்போ corresponding P of X ஃபைண்ட் பண்ணுவோம். அப்போ Xக்கு 1 போடுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 1 போட்டிங்கன்னா 1 minus 2 by 2ன்னு கிடைக்கும். அப்போ minus 1 by 2ன்னு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி என்ன சார் கிடைக்குது? minus 1 by 2 கிடைக்குது. ஸோ நம்மளோட ஆக்சியம்ஸ் என்ன சார் சொல்லுதுன்னா, எல்லாமே நோ நெகட்டிவ் வேல்யூஸ். அப்போ P of 1 கரஸ்பாண்டிங்கான வேல்யூ, அதாவது P of x equals to 1க்கான வேல்யூ minus 1 by 2ன்னு வருது. ஸோ நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது. இட் இஸ் நாட் பாசிபிள். இட் இஸ் நாட் பாசிபிள். இட் இஸ் நாட் பாசிபிள் டு பி எ ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். இது ஒரு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனா இருக்க முடியாது. ஏன்னா நெகட்டிவ் வேல்யூ வந்துருச்சு. அப்போ 2, 3, 4 போக வேண்டிய அவசியமே இருக்காது. ஓகேங்களா? நெகட்டிவ் வேல்யூ வந்தனால 2, 3, 4 எதுவுமே வேண்டியதில்லை. ஃபர்ஸ்ட் ஒன்லயே கண்டிஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 2 என்னன்னு பாருங்க சார். ஃபைண்ட் தி மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் எ ரேண்டம் வேரியபிள் whose probability density function is given by f of x equal to 1 by k 0 less than x less than k ன்னு கொடுத்திருக்கோம். ஸோ இது கிளியர்லி கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் சார். இது டிஸ்கிரீட் கிடையாது. கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஏன் சார் கண்டினியூஸ்? இன்டர்வல்ல கொடுத்திருக்கோம். எக்ஸோட வேல்யூ 0, k கூட எடுத்துக்கலாம். இன்டர்வல்ல கொடுத்திருக்கோம். இன்டர்வல்ல வந்துச்சுன்னா கண்டினியூஸ். இதுவே முன்னாடி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இது டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். எக்ஸாக்ட் 1 தான். நெக்ஸ்ட் 2, 3 and 4. ஓகேங்களா? இது கிளியர்லி கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். அப்போ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னா மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் mx of t. அதுக்கான ஃபார்முலா என்ன சார்னு கேட்டிங்கன்னா, இன் ஜெனரல் -infinity to +infinity எனி ஃபங்க்ஷன் f of x along with e power tx into dx. ஓகேங்களா? இங்க லிமிட் என்ன சார்னா 0 to k. f of x கான வேல்யூ என்ன சார் கொடுத்திருக்கோம்? 1 by k கொடுத்திருக்கோம். into e power tx into dx. ஓகேங்களா? ஸோ இந்த 1 by kன்றது ஒரு கான்ஸ்டன்ட் சார், எடுத்து வெளியே வச்சிடலாம். 1 by k. அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் e power tx நமக்கு நல்லாவே ஃபார்முலா தெரியும். இன்டகிரேஷன் ஆஃப் e power axன்னா e power ax divided by a. ஸோ ஏக்கு பதிலாக t இருக்கு. லிமிட் 0 to k. ஓகேங்களா? இப்போ அப்பர் லிமிட் போடுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 1 by k இருக்கட்டும், கூட இந்த t எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ x பதிலாக k போடும்போது என்ன சார் கிடைக்கும்? e power k into t கிடைக்கும். மைனஸ் 0 போடும்போது என்ன சார் கிடைக்கும்? e power 0 கிடைக்கும். ஸோ எனி வேல்யூ பவர் 0ன்றது 1. அப்போ ஆன்சர் என்ன சார்? e power k t minus 1 divided by k t. இதுதான் சார் நமக்கு தேவையான மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். ஓகே, கொஸ்டின் நம்பர் 3 என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க. ஃபார் அ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மீன் 4 வேரியன்ஸ் 2 ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 2 சக்சஸ். ஸோ இது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் வேல்யூ கொடுத்துருக்கும். ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்தளவுக்கு மீன் வேல்யூன்றது NP 4 கொடுத்துருக்கோம். வேரியன்ஸ்ன்றது n into p into q. வேரியன்ஸ்ன்றது NPQ. அதனோட வேல்யூ என்ன சார்னா 2 கொடுத்துருக்கோம். அப்போ NPக்கான வேல்யூ இங்கே பேஸ்ட் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. n into p இல்லையா? இந்த n into pக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க.
என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இப்போ n into pக்கான வேல்யூ 4 into q equals to 2. அப்போ q ஓட வேல்யூ என்ன சார் வரும்? 2/4 வரும். இல்லைன்னு என்ன சார் எழுதலாம்? 1/2 எழுதிக்கலாம். q வேல்யூ 1/2. அப்போ நமக்கு நல்லாவே தெரியும் ப்ராபபிலிட்டி பொறுத்தளவுக்கு p plus q equals to 1. அப்போ p ஓட வேல்யூ என்ன சார்? 1 minus q. அப்போ இங்க என்ன கிடைக்கும்? 1 minus 1/2 கிடைக்கும். அப்போ 1ல ஆஃப் போச்சுன்னா என்ன சார் கிடைக்கும்? ஆஃப் தான் கிடைக்கும். அப்போ இங்க p, q ரெண்டுமே 1/2 தான். அப்போ n எனக்கு தெரியணும். அப்போ pக்கான வேல்யூ எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன் 1/2. அப்போ n into 1/2னா வேல்யூ 4. அப்போ n ஓட வேல்யூ என்ன சார்? இந்த 2 மேல போதும். அப்போ 4 into 2. அப்போ n-க்கான வேல்யூ என்ன சார்? 8. ஓகேங்களா? ஃபைன். அப்போ p கண்டுபிடிச்சிட்டோம், q கண்டுபிடிச்சிட்டோம், n கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ என்ன சார் எழுதலாம் நம்ம டைரக்டா? டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எழுதலாம். இல்ல ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்லலாம், இல்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் சொல்லலாம், இல்ல ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். அது என்ன சார்? ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்னா p ஆஃப் கேபிட்டல் X ஈக்குவல்ஸ் டு ஸ்மால் x. அதனோட ஃபார்முலா என்ன சார்? NCX. p பவர் x, q பவர் n மைனஸ் x, கமா x ஈக்குவல்ஸ் டு. ஸோ இது பைனாமியல் சார், கண்டிப்பாக ஜீரோவில் தான் ஆரம்பிக்கணும். 0, 1, 2 எக்ஸெட்ரா ஒரு ஃபைனைட் நம்பரோட நின்றும். ஒரு ஃபைனைட் நம்பரோட ஸ்டாப் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இப்போ n, p, q வேல்யூ பேஸ் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. n-க்கான வேல்யூ 8, c, x அன்னோன், p வேல்யூ என்ன சார்? 1/2, q வேல்யூ என்ன சார்? அதுவும் இங்கே 1/2 தான். பவர் n மைனஸ் எக்ஸ். n-ஓட வேல்யூ 8. அப்போ 0, 1 எக்ஸெட்ரா அப் டு 8. இங்கே பார்த்தீங்கன்னா a பவர் m, a பவர் n ஃபார்மெட்டில் இருக்கு இல்லைங்களா? a பவர் m இன்டூ a பவர் n ஃபார்மெட்டில் இருக்கு. இதை மாற்றி எழுதுனா a பவர் m பிளஸ் n எழுதலாம். அப்போ இங்கே எப்படி சார் எழுதலாம்? 1/2 ஹோல் பவர் x பிளஸ் n மைனஸ் எக்ஸ்னு போடலாம். அப்போ x என்ன சார் ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன சார் கிடைக்கும் நமக்கு? 8cx 1/2 பவர் n மட்டும் இருக்கும். n மட்டும் இருக்கும். என்னோட வேல்யூ என்ன சார் இங்க? 8. ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்ம என்ன சார் கண்டுபிடிக்கணும்? அட்லீஸ்ட் 2 சக்சஸ். மினிமம் 2 சக்சஸ் கிடைக்கணும். மேக்ஸிமம் எவ்வளவு வேணா இருக்கலாம். அப்போ p ஆஃப் x கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 2. இல்லைங்களா? அட்லீஸ்ட்னால என்ன? மினிமம் 2ஆவது இருக்கணும். மேக்ஸிமம் 8மே சக்சஸ் ஆனா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்போ இங்க 3, 4, 5, 6, 7, 8 வரைக்கும் ஃபைன் பண்ணணும். அப்போ கண்டிப்பாக நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறது சேஃப். என்ன சார் ப்ராப்பர்ட்டின்னா, p ஆஃப் x கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஏவா இருந்துச்சு அப்படின்னா 1 மைனஸ் p ஆஃப் x லெஸ் தேன் ஏன்னு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் இருந்துச்சுன்னா இங்கே லெஸ் தேன் மட்டும்தான் வந்திருக்கு ஆப்போசிட்டா. அப்போ இங்கே என்ன சார் கிடைக்கும்? 1 மைனஸ் p ஆஃப் x லெஸ் தேன் 2 கிடைக்கும். அப்போ 1 மைனஸ் 2 விட குறைவாக இருக்கணும். ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் 0. அப்போ p ஆஃப் x ஈக்குவல்ஸ் டு 0 பிளஸ் p ஆஃப் x ஈக்குவல்ஸ் டு 1. ரெண்டு பாசிபிலிட்டி தான் சார் உண்டு. ஓகேங்களா? அப்போ 1 மைனஸ் x 0. இந்த டைம்ல x-க்கு 0 போடுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 8c0 இன்டூ 1/2 பவர் 8. x-க்கு 1 போடுங்க சார். 8c1 இன்டூ 1/2 பவர் 8. ஓகேங்களா? இப்போ ரெண்டுலையுமே 1/2 பவர் 8 காமனாக இருக்கும். ஸோ 1 மைனஸ் 1/2 ஹோல் பவர் 8 அப்படி இருக்கட்டும் சார். 8c0 அதுக்கான வேல்யூ 1. 8c1க்கான வேல்யூ 8 தான். ஓகேங்களா? இப்போ கேல்சி எடுத்து டேரெக்டாக போட்டு பாருங்க சார், என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பாருங்க. வெளியே என்ன சார் இருக்கு? 1/2. ஸோ 1/2 அதனோட பவர் 8 இல்லைங்களா? அது கூட 9 மல்டிப்ளை பண்ணணும். வரக்கூடிய ஆன்சரை 1ஆல சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் 0.964 வச்சுக்கலாம் சார், அப்ராக்சிமேட்டா. ஓகே, கொஸ்டின் நம்பர் 4 என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க சார். லெட் x be a uniformly distributed random variable over 0,1. Find its moment generating function. ஸோ இது கிளியர் என்ன கொடுத்துருக்கோம் சார்? யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கோம். அப்போ முதல்ல ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு நமக்கு தெரியணும். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன சார்? இது 1/b - a தான். கமா a லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் பி.
இந்த ஏபின்றது என்ன சார்னா லிமிட் ஏ கமா பின்றது 0 to 1. அப்ப நம்ம வேல்யூ என்ன ஆகுன்னு பாருங்க சார் 1/1 minus 0 கமா 0 less than x less than 1. அப்ப சிம்பிளா என்ன சார் சொல்லலாம் 1 தான் கமா a less than அப்ப 0 less than x less than 1. அதாவது f of x ஓட வேல்யூ சிம்பிளி 1 சார் அவ்வளவுதான். f of x ஓட வேல்யூ சிம்பிளி 1. இப்போ என்ன சார் ஃபைண்ட் பண்ண சொல்றோம் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் பண்ண சொல்றோம். ஸோ mgf இது கிளியர்லி யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன்ன்றது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஏன் சார் இது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னா இன்டர்வல்ல தான் வேல்யூஸ் கொடுத்துருக்கோம் 0 to 1. அப்போ mgf ஃபார்முலா என்ன சார் mx of t ஃபார்முலா என்ன சார் வெரி சிம்பிள் இன்டகிரேஷன் எனி இன்டர்வல். இது ஜெனரல் ஃபார்முலா f of x into e power tx into dx. இது ஜெனரல் ஃபார்முலா. நமக்கு லிமிட் என்ன சார் கொடுத்துருக்கோம் 0 to 1. f of x ஓட வேல்யூ என்ன சார் 1 into e power tx into dx. அப்ப இங்க என்ன சார் கிடைக்கும் e power tx மட்டும் தான் இருக்கும். அப்ப இன்டகிரேஷன் ஆஃப் e power ax கான ஃபார்முலா என்ன சார் e power ax by a. அப்ப இங்க என்ன கிடைக்கும் e power a க்கு பதிலா t இருக்கு. அப்போ e power tx divided by t. லிமிட் என்ன சார் 0 to 1. ரொம்ப சிம்பிள் இல்லைங்களா? அப்போ 1 அப்ளை பண்ண என்ன சார் கிடைக்கும் e power t. x க்கு 1 அப்ளை பண்ணா e power t மட்டும் தான் இருக்கும். 0 அப்ளை பண்ணா 0 கூட t மல்டிப்ளை பண்ணா 0 divided by t இருக்கும். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் எனி வேல்யூ பவர் 0னா 1. அப்போ e power t minus 1 divided by t. ஸோ இதான் தேவையான mgf moment generating function. Okay. So next example என்னன்னு பாத்தீங்கன்னா so a fair coin is tossed. A fair coin is tossed 2 times. Given that the first toss resulted in head. So first tossல head கிடைக்குது இல்லைங்களா? Then what is the probability that both tosses resulted head? அதாவது ஒரு காயினை டாஸ் பண்றோம் இல்லைங்களா? முதல் டைம் ஹெட் கிடைக்கணும், மறுபடியும் ஹெட் கிடைக்கணும். அதுக்கு என்ன பாசிபிலிட்டின்னு கேட்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முதல்ல சும்மா ஒரு டென்டேட்டிவா ட்ரீ வரைகிறேன். ஸோ ஒரு காயினை டாஸ் பண்ணால் 2 பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். ஹெட் கிடைக்கும் அண்ட் டெயில் கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் டாஸ். ஸோ ஒரு டைம் டாஸ் பண்ணும்போது நமக்கு பாசிபிலிட்டி என்ன சார் ஹெட் கிடைக்கும், டெயில் கிடைக்கும். ஸோ மறுபடியும் 2வது டைம் டாஸ் பண்ணுறோம். 2வது டைம் டாஸ் பண்ணுறோம். அப்போ என்ன சார் கிடைக்கும் ஹெட் கிடைக்கலாம், டெயில் கிடைக்கலாம். ஸோ கொடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க கிவன் தட் ஃபர்ஸ்ட் டாஸ் ரிசல்டட் இன் ஹெட். ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ் ஹெட்டா இருந்தா மட்டும்தான் ஃபர்தரா நான் ப்ரொசீடே பண்ண முடியும். ஓகேங்களா? தென் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் போத் டாசஸ் ரிசல்டட் இன் ஹெட். போத் டாசஸ் ரிசல்டட் இன் ஹெட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஹெட் கிடைக்கணும். அப்போ 2வது டாஸ் பண்ணும்போது என்ன சார் கிடைக்கும் இதுக்கும் ஹெட் கிடைக்கும், இதுக்கும் ஹெட் கிடைக்கும். தென் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஹெட் கிடைக்கும், இதுக்கும் ஹெட் டெயில் கிடைக்கும். ஹெட் அண்ட் டெயில் கிடைக்கும். ஆனா 2வது ஆப்ஷன் எனக்கு வேண்டியதில்லை. ஏன் சார் வேண்டியதில்லை ஃபர்ஸ்ட் ஒன்ல ஹெட் கிடைச்சா மட்டும்தான் ஃபர்தரா நான் போக முடியும். ஃபர்ஸ்ட் ஒன்ல ஹெட் கிடைச்சாதான் ஃபர்தரா போக முடியும், இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ மொத்த பாசிபிலிட்டிஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி என்ன சார்னா 1 and 2 பாசிபிலிட்டிஸ் தான். இந்த 3 and 4 எனக்கு வராது. ஏன் சார் 3 and 4 வராது? இங்க டெயில் விழுந்துருச்சுன்னா நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் என்ன சார் டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி. நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி என்ன சார்னு கேட்டீங்கன்னா 2 தான். டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி மொத்தமே 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு, 2 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. ஸோ போத் டாசஸ் ரிசல்டட் இன் ஹெட். ரெண்டுலையுமே ஹெட் தான் கிடைக்கணும். செகண்ட் டாஸ்லையும் ஹெட் தான் கிடைக்கும். அப்போ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் சான்சஸ் மேல என்ன சார் போடுவோம் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள். ஸோ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் என்ன சார் இருக்கு ஒன்னே ஒன்று தான் இருக்கு. அப்போ ஆன்சர் என்ன சார் பி ஆஃப் ஏன்றது என்னன்னு நமக்கு தேவையான ரிசல்ட் கூட சொல்லிக்கலாம். அப்போ ஆன்சர் என்ன சார் 1/2. ஒரே பாசிபிலிட்டி தான் இருக்கு. மொத்த பாசிபிலிட்டி 2 பாசிபிலிட்டி இருக்கு. எனக்கு ஃபேவர் ஆனது ஒன்னே ஒன்று தான். ஏன் சார் 2 பாசிபிலிட்டி ஹெட் விழுந்ததுக்கு அப்புறமா ஒரு ஹெட் கிடைக்கலாம், இல்ல டெயில் கிடைக்கலாம். 2 பாசிபிலிட்டி. அதுல எனக்கு பாசிபிலிட்டி 2மே ஹெட் இருக்கணும். அப்போ 1/2 மட்டும்தான் சாத்தியம். அதர்வைஸ் பாசிபிளே இல்லை. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. The probability that certain kind of components will survive in a shock test is 3/4. ஸோ நமக்கு என்னைக்குமே சக்சஸ் அப்படின்றது P. ஸோ சக்சஸ் Pன்னு எடுத்துக்குவோம். Pன்ற வேல்யூ என்னன்னா 3/4. தென் ஃபெயிலியூர் Q.
Q என்ன சார் 1 மைனஸ் P. அப்போ 1 மைனஸ் 3 by 4. அப்போ ஆன்சர் என்ன சார் கிடைக்கும் 4 மைனஸ் 3 by 4 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இல்லைன்னா 1 by 4 கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? தென் ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி தட் எக்ஸாக்ட்லி 2. அப்போ எக்ஸாக்ட்லி 2னா P ஆஃப் X ஈக்குவல் டு 2 ஃபைண்ட் பண்ணணும். ஆஃப் தி நெக்ஸ்ட் 4 காம்பனன்ட்ஸ் டெஸ்டட் சர்வைவ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 4 காம்பனண்ட் மொத்தமாக செக் பண்ண போகிறோம். அந்த 4 காம்பனண்ட்ல 2 காம்பனண்ட் சர்வைவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி என்னன்னு கேட்குறோம். அப்போ என்னோட வேல்யூ என்ன சார்னா கிளியராக தெரியும் 4. என்னோட வேல்யூ 4, தென் P வேல்யூ தெரியும், தென் Q வேல்யூ தெரியும். அப்போ கண்ணை மூடி என்ன சார் பண்ணலாம் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்ளை பண்ணிக்க முடியும். ஏன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்ளை பண்ணணும்னா சக்ஸஸ் P தெரியணும், ஃபெயிலியர் Q தெரியணும், ட்ரையல் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் N தெரியணும். ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட மாஸ் ஃபங்க்ஷன் இல்லை ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கூட சொல்லலாம். P ஆஃப் கேபிட்டல் X ஈக்குவல்ஸ் டு ஸ்மால் x ஈக்குவல்ஸ் டு NCX. P பவர் X, Q பவர் N மைனஸ் X, கமா X ஈக்குவல்ஸ் டு 0, 1, 2, எக்ஸெட்ரா N வரைக்கும் போகும். ஓகேங்களா? அப்போ இங்கே வேல்யூஸ் ரீப்ளேஸ் பண்ணுங்க சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. என்னோட வேல்யூ 4, C, X அன்னோன், P வேல்யூ என்ன சார் 3 by 4 பவர் X, Q வேல்யூ என்ன சார் 1 by 4 பவர் N, என்னோட வேல்யூ 4 மைனஸ் X. X எது வரைக்கும் போகும் சார் Xோட வேல்யூ 0 to 4 வரைக்கும் தான் போகும். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறோம் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸாக்ட்லி 2 will survive. எக்ஸாக்டா 2 ஐட்டம் சர்வை ஆனா போதுங்கிறோம். அப்போ X பதிலாக 2 ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்போ 4 C 2 3 by 4 பவர் 2 தென் 1 by 4 பவர் 4 மைனஸ் 2. கேல்சியத்தை ஒர்க் பண்ண சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ 4C2 நான் FX 991 MS கேல்சி யூஸ் பண்றேன். அப்போ 4 ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி டிவிஷன் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா C வந்து 4C2 இன்டூ 3 by 4 பிராக்கெட்டுக்குள்ள போட்டுங்க. 3 divided by 4 cap symbol 2 into 1 by 4 1 divided by 4 cap symbol 4 minus 2 னா 2 கொடுத்தீங்கன்னா ஆன்சர் 0.2 0.211 கூட எடுத்துக்கலாம் சார் அப்ராக்சிமேட்டா. ஓகேங்களா 0.211 கண்டிப்பா எல்லா வேல்யூமே 0 to 1க்குள்ள தான் இருக்கணும். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது கேபிட்டல் P கண்டுபிடிக்கிறோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் 0 to 1க்குள்ள தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கணும் பாருங்க சார். மீன் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ மீன் வேல்யூ ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் கிவன் 20. அப்போ மீன் வேல்யூ பைனாமியல் பொறுத்தளவுக்கு என்ன சார் N into P. ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்தளவுக்கு மீன் வேல்யூ NP, அதனோட வேல்யூ 20 அண்ட் வேரியன்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும். வேரியன்ஸ்னா N into P into Q. ஆனால் நமக்கு என்ன சார் கொடுத்துருக்கோன்னு பாருங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் கொடுத்துருக்கோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் கொடுத்துருக்கோம். அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்றது என்ன சார்னா ஸ்கொயர் ரூட் வேரியன்ஸ். அப்போ நமக்கு என்ன சார் கொடுத்துருக்கோம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் கிவன் பை. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் கொடுத்துருக்கோம் விச் இஸ் 4. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 4. எனக்கு என்ன சார் வேணும் ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்தளவுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன சார் ஆகும் ஸ்கொயர் ரூட் வேரியன்ஸ். அப்போ ஸ்கொயர் ரூட் NPQ கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அப்போ ஸ்கொயர் ரூட் NPQவோட வேல்யூ தான் 4. ஸ்கொயர் ரூட் ஆஃப் NPQ அதனோட வேல்யூ 4. அப்போ NPQவோட வேல்யூ என்ன சார் ஆகும் 2 பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணால் ரூட் கேன்சல் ஆயிடும். அப்போ 4 ஸ்கொயர் பண்ணினா 16 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு வேல்யூ வச்சிருக்கோம் NPயோட வேல்யூ 20. அந்த NP ஈக்குவல்ஸ் 20 கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்க சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. NPக்கான வேல்யூ 20. அப்போ 20 இன்டூ Q ஈக்குவல்ஸ் டு 16 இல்லைங்களா? 20 இன்டூ Qனா 16. அப்போ Qவோட வேல்யூ என்ன சார் வரும் 16 டிவைடட் பை 20. அப்போ 16 by 20 போட்டிங்கன்னா 4 4s are 16, 5 4s are 20. அப்போ Qக்கான வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா? இப்போ Q கண்டுபிடிச்சிட்டாலே நமக்கு ஈஸியாக P கண்டுபிடிக்கலாம். எப்படி சார் Pன்றது என்ன சார் 1 மைனஸ் Q. ஓகேங்களா? அப்போ 1 மைனஸ் 4 by 5 இடத்த மாற்றி எழுதுனா 5 மைனஸ் 4 by 5. அப்போ P வேல்யூ என்ன சார்
1/5. இப்போ P கண்டுபிடிச்சிட்டோம், Q கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ என்ன சார் பேலன்ஸ் இருக்கு? N கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு தெரியும் N இன்டு Pக்கான வேல்யூ 20ன்னு கொடுத்துருக்கும் இல்லைங்களா? அப்போ Pக்கான வேல்யூ என்ன சார் ஆகும்? Pக்கான வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லைங்களா? அப்போ N இன்டு Pக்கான வேல்யூ 1/5 ஈக்குவல்ஸ் டு 20. அப்போ இடத்த மாற்றி எழுதுங்க சார். என்னோட வேல்யூ என்ன கிடைக்குன்னு பாருங்க. 20 இன்டு 5. அப்போ என்னோட வேல்யூ என்ன சார் கிடைக்குது? 100. அப்போ என்னோட வேல்யூ 100 தெரியும். இப்போ ஃபார்ம் பண்ணிடலாம்ல சார் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் என்ன சார் நமக்கு பைனாமியல் பொறுத்தளவுக்கு கேபிட்டல் X ஈக்குவல்ஸ் டு ஸ்மால் எக்ஸ்னா NCX P பவர் X Q பவர் N மைனஸ் X கமா X ஈக்குவல்ஸ் டு 0 1 2 எக்ஸெட்ரா N. இப்போ வேல்யூஸ் ரீப்ளேஸ் பண்ணுங்க சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. என்னோட வேல்யூ 100, C X unknown, P வேல்யூ 1/5 பவர் X, Q வேல்யூ 4/5 பவர் N, 100 minus X, comma X equals to 0, 1, 2, etc. 100. அவ்வளவுதான் சார். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க சார். If A, B and C are 3 events such that P of A, P of B, P of C மூணுக்குமே வேல்யூ என்ன சார்? 1/4, 1/4, 1/4. ஸோ கூட என்ன கொடுத்துருக்கோம்? A intersection B and B intersection C equals to 0. அப்போ P of A intersection B equals to 0 அப்படின்னா A and B are independent. அதை ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லைன்னு அர்த்தம். Independent. Similarly, P of B intersection C, that is also 0. அப்போ B and C are also independent. ஸோ ஏக்கு பிக்கு ரிலேஷன் கிடையாது, அட் த சேம் டைம் பிக்கு சிக்கு ரிலேஷன் கிடையாது. ஸோ இதுலேருந்து ஃபைனலாக என்ன சார் கன்க்ளூட் பண்ணலாம்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி அதுவும் 0 தான். ஏன்னா ஏக்கு பிக்குமே ரிலேஷன் இல்லை அண்ட் பிக்கு சிக்கு ரிலேஷன் இல்லை. அப்போ ஏபிசிக்கு கண்டிப்பாக ரிலேஷன் இருக்காது இல்லைங்களா? அப்போ ஏ கமா பி கமா சி மூணுமே சேர்ந்து அப்படி என்ன சார் சொல்லலாம்? மூணுமே இன்டிபெண்டன்ட் தான். ஓகேங்களா? ஃபைன். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோம்னு பாருங்க. ஏ இன்டர்செக்ஷன் சி மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஏக்கு சிக்கு மட்டும் தான் ரிலேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சிக்கு மட்டும் தான் ரிலேஷன் உண்டு. ஆனா இங்க ஏ பி சி மூணுக்குமே ரிலேஷன் இருக்கானா இல்ல. ஏக்கு சிக்கு வேணா ரிலேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த ஈவெண்ட்ஸ் ஏ பி அண்ட் சி அக்கர்ஸ். ஏதோ ஒன்று வந்தாலே எனக்கு போதுங்கிறோம். ஏ வந்தாலும் சந்தோஷம், பி வந்தாலும் சந்தோஷம், சி வந்தாலும் சந்தோஷம். அப்ப என்ன சார் மீன் பண்ணுது? எனி ஒன் அக்கர்ஸ். அப்போ ஏ யூனியன் பி யூனியன் சி. ஏதோ ஒன்று வந்தாலும் சந்தோஷம், இல்லை மூணுமே சேர்ந்து வந்தாலும் சந்தோஷம். அப்போ ஏ யூனியன் பி யூனியன் சி. அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன சார்னு கேட்டிங்கன்னா பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி பிளஸ் பி ஆஃப் சி மைனஸ் ஏ intersection B minus A intersection C minus B intersection C plus P of A intersection B intersection C. ஓகேங்களா? இது ஜெனரல் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ P of A, B, C மூணுக்குமே என்ன சார் வேல்யூ கொடுத்துருக்கோம்னா 1/4 கொடுத்துருக்கோம். ஏபிசி மூணுக்குமே வேல்யூ 1/4, 1/4, 1/4. அப்போ ரீப்ளேஸ் பண்ணுங்க சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 1/4 தான், செகண்ட் ஒன்னுக்கு 1/4 தான், தேர்ட் ஒன்னுக்கு 1/4 தான். ஓகேங்களா? ஸோ ஏ பி ரிலேஷன் கிடையாது, தென் பி சிக்கு ரிலேஷன் கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 0, அகைன் அனதர் 0. ஏக்கும் சிக்கு மட்டும்தான் ரிலேஷன் உண்டு. ஏக்கும் சிக்கு மட்டும் ரிலேஷன் கொடுத்துருக்கோம், தட் இஸ் 1/8 இல்லைங்களா? ஏ இன்டர்செக்ஷன் சிக்கான வேல்யூ மைனஸ் 1/8 அண்ட் ஏ பி சி மூணு சேர்ந்தா அப்படி ரிலேஷன் கிடையாது, தட் இஸ் 0. அப்போ ஆன்சர் என்ன சார் நமக்கு கிடைக்கும்? ஸோ 1/4 again 1/4 again 1/4. அப்போ 3 times 1/4 மைனஸ் 1/8. இது எல்சிஎம் எடுங்க சார் என்ன ஆகும் பாருங்க. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 8 3s are 24 மைனஸ் 4 டிவைடட் பை 8 4s are 32. அப்போ 24 மைனஸ் 4னா 20 divided by 32. அப்போ 5 4s are 20. Then 8 4s are 32.
2. அப்போ ஆன்சர் என்ன சார்? 5/8. ஓகேங்களா? ஃபைன். ஸோ another example. என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. A continuous random variable x, assume that any value between 2 and 3. ஸோ எக்ஸோட வேல்யூ பிட்வீன் 2 and 3 சொல்கிறோம். ஓகேங்களா? கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் தெளிவாக கொடுத்துருக்கோம். கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளோட லோவர் லிமிட்டும் அப்பர் லிமிட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இது எப்படி சார் எழுதலாம்னு கேட்டிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 2/27 ஃபங்க்ஷன் 1 + எக்ஸ். இதனோட லிமிட் என்ன சார்னு கேட்டிங்கன்னா மினிமம் 2 சார், மேக்ஸிமம் 5. இது தான் சார் வேர்டிங்ஸில் கொடுத்துருக்கோம். எனி வேல்யூ பிட்வீன் 2 and 5. ஸோ இன்டர்வல் 2 to 5 இருக்கணும். இது டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். ஃபைண்ட் எக்ஸ் லெஸ் தேன் 4. 4க்கு குறைவாக இருக்கணும். அப்போ என்ன சொல்கிறோம்? மேக்ஸிமம் வேல்யூ 4. மேக்ஸிமம் வேல்யூ 4 தாண்டக்கூடாது. ஸோ மினிமம் வேல்யூ என்னன்னா 2. அப்போ கொஸ்டின் என்ன சார் கொடுத்துருக்கோம்? பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 4. அப்போ எக்ஸோட வேல்யூ 4 தாண்டக்கூடாது இல்லைங்களா? அப்போ மேக்ஸிமம் வேல்யூ 4. அப்போ எக்ஸோட மினிமம் வேல்யூ என்ன சார்னா சம்மிலேயே கொடுத்துட்டோம். மினிமம் 2 தாண்டி தான் இருக்கு. அப்போ 2 to 4 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் தான் சார், வேற ஒண்ணுமே இல்லை. 2 to 4 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகேங்களா? அப்போ இன்டெக்ரல் 2 to 4 எஃப் ஆஃப் எக்ஸ்க்கான வேல்யூ சம்மிலேயே கொடுத்துருக்கோம். 2/27 1 + எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் இல்லைங்களா? ஸோ இந்த 2/27ன்றது ஒரு கான்ஸ்டன்ட். இந்த 2/27 ஒரு கான்ஸ்டன்ட். என்ன சார் பண்ணலாம்? எடுத்து வெளியே வச்சிடலாம். 2/27. அப்போ எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ணும், 1 இன்டூ டிஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ணும். அப்போ 1 இன்டூ டிஎக்ஸ் என்ன சார் வரும்? 1 கூட எக்ஸ் வரும். எக்ஸ் டிஎக்ஸ்க்கான வேல்யூ வெரி சிம்பிள், x²/2. லிமிட் என்ன சார்? 2 to 4. இங்கே அப்பர் லிமிட்டுக்கு வேல்யூ உண்டு, லோவர் லிமிட்டுக்கு வேல்யூ உண்டு. ஓகேங்களா? அப்போ 2/27 டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார், அப்படியே இருக்கட்டும். அப்பர் லிமிட் போடுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. எக்ஸுக்கு பதிலாக 4 போடுறோம். அப்போ 4 + x². ஸோ 4²/2 மைனஸ், இது அப்பர் லிமிட்டுக்கானது, மைனஸ் லோவர் லிமிட். ஸோ லோவர் லிமிட்டுக்கு என்ன சார் வேல்யூ? 2 + 2²/2. ஓகேங்களா? ஸோ 2/27 டிஸ்டர்ப் பண்ணல சார், அப்படியே இருக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இந்த 4² என்ன சார் வரும்? 16. ஏன்னா ஒரு டைம் எழுதிக்கங்க. 4 + 4² 16/2 மைனஸ், இதுக்குள்ள என்ன சார் இருக்கும்? 2. 2² 4/2. ஒரு டைம் என்ன டவுட்னா எழுதிக்கங்க. ஸோ 2/27 டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல என்ன சார் கிடைக்கும்? 4 + 16/2 8 மைனஸ் செகண்ட் பிராக்கெட்ல -2. 4ல 2 போயிடுச்சுன்னா அகைன் 2, அகைன் -2 கிடைக்கும் இல்லையா சார்? ஏன்னா ரெண்டுமே மைனஸ் சொந்தம், ரெண்டு பேத்துக்குமே சொந்தம். அப்போ இங்கேயும் -2 தான் வரும், இங்கேயும் -2 தான் வரும். அப்போ இங்கே +4 இருக்கு, 2 -2 இருக்கு, ஒரு +4 2 -2 இருக்கு, கட் பண்ணிக்கலாம். அப்போ ஆன்சர் என்ன சார் கிடைக்கும்? இந்த 8 தூக்கி இங்கே மல்டிப்ளை பண்ணா 16/27. ஓகே, another example என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க. 2 fair dice are tossed. Find the probability of the outcome of second die is greater than outcome of first die. ஸோ அவுட்கம் செகண்ட் ஒன்னோட அவுட்கம் கிரேட்டர் தேன் ஃபர்ஸ்ட் ஒன்னாக இருக்கணும். கிரேட்டர் தேன் ஃபர்ஸ்ட் ஒன்னோட அவுட்கம்மாக இருக்கணும். அப்போ அது என்ன சார்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 கிடைக்குதுன்னா அனதர் ஒன்ல 4 ஆச்சும் கிடைக்கணும். ஃபர்ஸ்ட் டையில் 3 கிடைக்குது, செகண்ட் டையில் 4 கிடைக்கணும். சப்போஸ் ஃபர்ஸ்ட் டையில் 2 கிடைக்குதுன்னா செகண்ட் டையில் அட்லீஸ்ட் 3 ஆச்சும் கிடைக்கணும். இந்த மாதிரி எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்க சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு டைஸ், 2 டைஸை த்ரோ பண்ணால் தீஸ் ஆர் தி பாசிபிலிட்டிஸ். 2 டைஸை த்ரோ பண்ணும்போது இந்த வேல்யூஸ் எல்லாமே கிடைக்கும் நமக்கு இல்லைங்களா? இது சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ இதில் நமக்கு ஃபேவரபிள் என்ன சார் சொல்கிறோம்? ஃபர்ஸ்ட் ஒன்னை விட செகண்ட் ஒன் அதிகமாக இருக்கணும். செகண்ட் ஒன் தான் அதிகமாக இருக்கணும். அப்போ இது பார்த்தீங்கன்னா 1 ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது செட் ஆகாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல 1 இருக்குது, செகண்ட் ஒன்ல 2 இருக்குது. அப்போ இது ஒரு பாசிபிலிட்டி. தென் இதுவும் ஒரு பாசிபிலிட்டி. செகண்ட் ஒன் அதிகமாக இருக்கணும். செகண்ட் ஒன் இஸ் கிரேட்டராக இருக்கணும். ஸோ 1/4 அதிகமாக இருக்குது, 1/5 அதிகமாக இருக்குது, 1/6 அதிகமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அதிகமாக இருக்குது. அப்போ இது எனக்கு செட் ஆகாது. இது எக்ஸாக்டாக இருக்குது. அப்போ இது செட் ஆகாது. இப்போ 2,3 அப்போ இது கரெக்டாக இருக்குது. 4 அதிகமாக இருக்குது, 5 அதிகமாக இருக்குது, 6 அதிகமாக இருக்குது. இங்கே 3/1 வராது, 3/2 வராது, 3/3 வராது. ஸோ 4 அதிகமாக இருக்குது, 5 அதிகமாக இருக்குது, 6 அதிகமாக இருக்குது.
இங்கே 4-1, 4-2, 4-3, 4-4 வராது. ஏன்னா 4-5னா 5 அதிகமாக இருக்குது. 4-6னா 6 அதிகமாக இருக்குது. இங்கே 5-1, 5-2, 5-3, 5-4, 5-5 வராது. 5-6 அதிகமாக இருக்குது. ஸோ லாஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னா எதுவுமே வராது. லாஸ்ட் ரோவில் எதுவுமே வந்திருக்காது. ஓகேங்களா? 6-6னாலும் 2 ஈக்குவலாக இருக்குது, செட் ஆகாது. அப்போ ஃபஸ்ட்டு ரோவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கும். செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 4 பாசிபிலிட்டி இருந்திருக்கும். தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 3 பாசிபிலிட்டி இருக்கும். ஃபோர்த் ரோவில் பார்த்தீங்கன்னா 2 பாசிபிலிட்டி இருக்கும். ஃபிஃப்த் ரோவில் 1 பாசிபிலிட்டி, ஃபைனலாக 0 பாசிபிலிட்டி. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். 5 + 4 9 + 3 12, then 2 14 + 1 15. அப்போ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் பாசிபிலிட்டிஸ் 15, டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் 36. அப்போ பி ஆஃப் ஏன்றது எனக்கு தேவையான ஈவெண்ட்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் சார். பி ஆஃப் ஏக்கான வேல்யூ என்ன சார் வருது? 15/36. ஓகே, another example என்னன்னு பாருங்க சார். 11th example, a bag contains 8 red ball. அப்போ ரெட் பால் எவ்வளோ சார் கையில் இருக்கு? ரெட் பால்ஸ் பார்த்தீங்கன்னா 8 இருக்கு. தென் கிரீன் பால்ஸ் 4. அப்போ கிரீன் பால் என்ன சார்னு கேட்டிங்கன்னா 4 பால்ஸ். ஓகேங்களா? ஸோ தென் எல்லோ பால்ஸ் எவ்வளோ சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுவும் 8 தான். ஓகேங்களா? அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் எவ்வளோ சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 8 + 8 16 + 4 20 பால்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு பால் எடுக்கிறோம். எ பால் இஸ் ட்ரான் அட் ரேண்டம் ஃப்ரம் த பேக் அண்ட் இட் இஸ் நாட் எ ரெட் பால். அந்த பால் ரெட் பாலாக இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ ரெட் பாலாக இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அப்போ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் சான்சஸ் அது என்ன சார்னா, ஃபேவரபிள் சான்சஸில் ரெட் பால் இருக்கக்கூடாது. அப்போ ரெட் பாலை விட்டுட்டோன்னு என்ன சார் ஆகும்? மீதி இருக்கக்கூடிய பால் தான் எடுக்கணும். ஏன்னா நாட் எ ரெட் பால், நான் எடுக்கக்கூடிய பாலில் கண்டிப்பாக ரெட் பால் இருக்கக்கூடாதுங்கிறோம். அப்போ எனக்கு ஃபேவரான சான்சஸில் ரெட் பால் இருக்கக்கூடாது. அப்போ 20 பால்ஸில் இருந்து 8 ரெட் பால்ஸை ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 12 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும். அப்போ நான் இதில் சார் எடுக்கணும், மொத்தம் இருக்கக்கூடிய 12 பால்ஸில் தான் எனக்கு பாசிபிலிட்டிஸ் என்னன்னு பார்த்துக்கணும். அப்போ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் பால்ஸ் பார்த்தீங்கன்னா 12. ஸோ பி ஆஃப் ஏன்றது பொதுவாக என்ன சார் எழுதுவோம்? பி ஆஃப் ஏ எனக்கு தேவையான ஈவெண்ட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். இது வேணா டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். அப்போ 12 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தென் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் இஸ் அ கிரீன் பால்? ஸோ எனக்கு ஃபேவரபிளான சான்ஸ் என்ன சார் வரணும்? கிரீன் பால் தான் வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நாட் எ ரெட் பால். இதில் ரெட் பால் இருக்கக்கூடாது. அப்போ ரெட் பால் இல்லைன்னா மொத்தம் 12 பால். தென் அதில் பார்த்தீங்கன்னா கிரீன் பால் வரணும். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இஸ் கிரீன் பால்? இப்போ கிரீன் பால் மொத்தம் எவ்வளோ சார் இருக்குது? 4 கிரீன் பால் தான் இருக்குது. அப்போ 4 பாசிபிலிட்டி தான் எனக்கு ஃபேவராக இருக்குது. ஆனால் மொத்த பாசிபிலிட்டி 12. அதில் எனக்கு ஃபேவர் 4 தான். அப்போ என்ன சார் கிடைக்கும்? 1/3 கிடைக்கும். another example என்னன்னு பாருங்க. யூஸ் axiom of probability prove that a complement equals to 1 - p of a சொல்றோம். ஸோ ஏ அண்ட் ஏ காம்ப்ளிமெண்ட் நமக்கு நல்லாவே தெரியும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் ரெண்டும் ஆட் பண்ணனா ப்ராபபிலிட்டி ஆஃப் எஸ். அது என்ன சார் ப்ராபபிலிட்டி ஆஃப் எஸ்ன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ஸோ டோட்டல் ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ டோட்டல் ப்ராபபிலிட்டி என்ன சார் வேல்யூ? என்றைக்குமே 1. இங்கே எஸ்ன்றது எது சார் மென்ஷன் பண்ணுது? சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ சாம்பிள் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய எல்லா பாசிபிலிட்டியும் ஆட் பண்ணால் கண்டிப்பாக 1 தான் வரும் இல்லைங்களா? அப்போ இந்த பி ஆஃப் ஏ அண்டு பி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் 1 தான். அப்போ எனக்கு பி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக அது 1 - பி ஆஃப் ஏவாக தான் இருக்க முடியும். ஓகேங்களா? ஃபைன். another எக்ஸாம்பிள் பாருங்கள் சார். ஸோ 13th எக்ஸாம்பிள். ஸோ கன்சிடர் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் டாஸிங் எ ஃபேர் காயின்ஸ் 3 times இல்லைங்களா? ஸோ ஒரு காயினை 3 டைம் டாஸ் பண்ணுறோம். ஸோ 13th எக்ஸாம்பிள், ஒரு காயினை 3 times டாஸ் பண்ணுறோம். எக்ஸ் டினோட்ஸ் நம்பர் ஆஃப் ஹெட்ஸு. என்னோட சக்ஸஸ் என்ன சார்னா ஹெட்டு கிடைக்கணும். ஸோ வாட் இஸ் த பாசிபிலிட்டி ஃபார் எக்ஸ் லெஸ் தேன் 2? அது 2க்கு குறைவாக இருக்கணும். ஹெட்டு கிடைக்கணும். அந்த ஹெட்டு பார்த்தீங்கன்னா 2க்கு குறைவாக இருக்கணும். ஸோ காயின் டாஸ் பண்ணும்போது என்ன சார் நமக்கு பாசிபிலிட்டி? ஹெட்டு கிடைக்கும், தென் டெய்ல் கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு டாஸுக்கு. சப்போஸ் ஃபஸ்ட்டு டாஸில் ஹெட்டு கிடைக்கலாம், இல்லை டெய்ல் கிடைக்கலாம்.
ஸோ செகண்ட் டைம் டாஸ் பண்ணும்போது என்ன சார் கிடைக்கும்? செகண்ட் டைம் டாஸ் பண்ணும்போது ஆல்ரெடி ஹெட்டு டெயில் கிடைச்சிருக்கும். மறுபடியும் என்ன சார் கிடைக்கலாம்? ஹெட்டு கிடைக்கலாம், மறுபடியும் டெயில் கிடைக்கலாம். இல்லை இங்கேயும் பார்த்தீங்கன்னா டாஸ் டெயில் விழுந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஹெட்டும் கிடைக்கலாம், டெயிலும் கிடைக்கலாம். செகண்ட் பாசிபிலிட்டி. ஸோ தேர்டு டாஸ், மூணாவது டைம் டாஸ் பண்ணும்போது என்ன சார் கிடைக்குன்னா மறுபடியும் ஹெட்டு டெயில் கிடைக்கலாம். மறுபடியும் ஹெட்டு தென் டெயிலு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட்டு அண்டு டெயில் கிடைக்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹெட்டு அண்டு டெயில் கிடைக்கலாம். ஃபைனலாக ஹெட்டு அண்டு டெயில் கிடைக்கலாம். ஸோ இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் எழுதுனா என்ன சார் கிடைக்குன்னு பாருங்க. ஸோ ஹெட்டு ஹெட்டு ஹெட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் 3 ஹெட்டு. ஸோ அடுத்த ஆப்ஷன் இது முடிஞ்சுதா சார்? அடுத்து பாருங்க ஹெட்டு ஹெட்டு டெய்லு. அப்போ ஹெட்டு ஹெட்டு டெய்லு. அப்போ இது முடிஞ்சுதா சார்? அடுத்தது ஹெட்டு டெய்லு ஹெட்டு. ஹெட்டு டெய்லு ஹெட்டு. அப்போ இது முடிஞ்சுதா சார்? அடுத்தது ஹெட்டு டெய்லு டெய்லு. ஹெட்டு டெய்லு டெய்லு. ஓகே, இது முடிஞ்சுதா சார்? செகண்ட் ஒனுக்கு வாங்க சார். கலர் சேஞ்ச் பண்ணால் ஃபார் பெட்டராக இருக்கும். ஸோ செகண்ட் ஒனுக்கு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லு 2 ஹெட்டு. டெய்லு 2 ஹெட்டு கிடைக்குது. இல்லை டெய்லு ஹெட்டு டெய்லு. டெய்ல் ஹெட்டு டெய்ல். இது முடிஞ்சுதா சார்? டெய்ல் டெய்ல் ஹெட்டு. ஸோ ஒரு டெய்ல் அகெயின் டெய்ல் ஹெட்டு. லாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா டெய்ல் டெய்ல் டெய்ல். அப்போ மொத்த பாசிபிலிட்டி 8 பாசிபிலிட்டி. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி என்ன சார்? கீழே என்ன வரும்? 8 பாசிபிலிட்டிஸ் வரும். ஸோ லெஸ் தேன் 2, அதாவது 2க்கு குறைவாக இருக்கணும். ஹெட்டு பார்த்தீங்கன்னா 2க்கு குறைவாக இருக்கணும். அப்போ 2 குறைவாக இருக்குன்னா ஒரு ஹெட்டு தான் இருக்க முடியும். மேக்ஸிமம் ஒரு ஹெட் இருக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது ஸோ 2க்கு குறைவாக இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது சார். இங்கே 0 ஹெட்டு. இங்கே ஒரே ஒரு ஹெட்டு தான் இருக்குது. இங்கேயும் ஒரே ஒரு ஹெட்டு தான் இருக்குது. சரிங்களா? தென் வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க சார். இங்கே ஒரு ஹெட்டு தான் இருக்குது. இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, 2 3. தென் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. 4 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தேன் 2 இருக்கும். மீதியெல்லாம் மோர் தேன் 2 இருக்கும். அப்போ 1 2 3. அப்போ 4 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பி ஆஃப் எக்ஸு லெஸ் தேன் 2. அப்போ பி ஆஃப் எக்ஸுன்றது ஹெட்டு 2 விட குறைவாக இருக்கணும். அதுக்கான பாசிபிலிட்டி என்ன சார்னா 1/2 தான். ஸோ ஒரே பாசிபிலிட்டி 1/2 தான் இருக்க முடியும். ஓகேங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.